அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரீ. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசைங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசைங்க. இந்த வழியில் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசைங்க. ஏன் அப்படின்னா இந்த வழியில் சாதாரணமாக நம்ம பயணம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த வழி ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. இந்த 25 கிலோமீட்டர் 2 சைடில் செக் போஸ்ட் இருக்குங்க. இந்த செக் போஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த வழியில் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு உள்ளூர் மக்களுக்கே பகலில் கூட அனுமதி இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு வழித்தடத்தில் நான் இப்போ பயணம் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி இந்த பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. நம்ம நண்பர் ஒரு தொழில் ரீதியாக இங்கே இருக்கிற இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போனாருங்க. அந்த நண்பர் இங்கே இருக்கிற செக் போஸ்ட்டில் நம்ம வண்டியை சொல்லி, அதாவது நம்ம வண்டி நம்பரை சொல்லி நம்மளுக்கு ஏற்கனவே பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தாருங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்மளால் இந்த வழியில் பயணம் பண்ணி போக முடிஞ்சதுங்க. மற்றபடி எந்த ஒரு எப்படி அவசரமாக இருந்தாலும் இல்லை வெளியிருந்து நம்ம இந்த வழியில் பயணம் பண்ணணும்னு எப்படி நினச்சாலும் கூட இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணவே முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் எனக்கு பயணம் பண்ண ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சதுங்க. ஆரம்பத்தில் நான் வீடியோ பதிவு பண்ணுற எண்ணமே இல்லைங்க. ஆனால் இந்த வழியை பார்த்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த வழியை ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணும்போது நான் ஒரு 2 டூ வீலரில் வந்த மக்களை மட்டும் பார்த்தேங்க. அது உள்ளூர் மக்கள். நான் அது இந்த வீடியோவில் காமிக்கலைங்க. ஏன்னா இந்த வழியில் பகலில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுமதியே கிடையாதுங்க. அந்த மாதிரியான பாதையில் உள்ளூர் மக்களே குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அது செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு அப்புறம் உள்ளே வரணுங்க. மற்றபடி உள்ளூர் மக்களே எந்த அவசரமாக இருந்தாலும் கூட இந்த வழியில் பயணம் பண்ணி போக முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சாலையில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த பாதையை நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம யானைகளை பார்க்கலாம், சிறுத்தைகளை பார்க்கலாம், அதே மாதிரி மான்களையெல்லாம் பார்க்கலாங்க. அது எல்லா நேரம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. சில நேரங்கள் இருக்கலாம், சில நேரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவோட இன்ட்ரோவாக ஒன்று காமிச்சிருப்பேங்க. அதில் ஒரு சிறுத்தை காமிச்சிருக்கேன், ஒரு யானை காமிச்சிருக்கேங்க, அதுபோக சில மான்களையும் காமிச்சிருக்கேங்க. இந்த சிறுத்தை நான் எப்போ பார்த்தேன்னா இந்த வழியில் பயணம் பண்ணி நம்ம ஒரு கிராமத்தை அடைஞ்சதுக்கு பின்னாடிங்க. அங்கே நம்ம நண்பரோட வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் ஈவினிங் திரும்பவும் நம்ம பொதுமக்களுக்கு அனுமதி இருக்கிற இன்னொரு சாலையில் பயணம் பண்ணி நம்ம நைட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம கீழே போயிட்டுருக்கும்போது, அதாவது மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு சிறுத்தையை பார்த்தேங்க. அந்த சிறுத்தை தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் காமிச்சிருக்க யானை நம்ம இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம பகலில் பயணம் பண்ணுறதுக்கு மட்டும் அனுமதி இருக்குதுங்க. நைட்டு 9 மணியில் இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அனுமதி கிடையாதுங்க. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரி போட்டது வந்ததுக்கு பின்னாடி நம்ம ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு யானை அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததுங்க. அதுதான் நான் வீடியோவோட ஆரம்பத்தில் அந்த யானையை காமிச்சிருக்கேங்க. அதுபோக சில மான்கள், அது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து நம்ம பயணம் பண்ணி வரும்போது ஒரு புள்ளிமான் கூட்டம், இந்த வழியில் பயணம் பண்ணும்போது ஒரு புள்ளிமான் கூட்டம், ஒரு 3-4 மான் இருக்குங்க. அந்த ஒரு கூட்டத்தையும் பார்த்தேங்க. அது எல்லாமே நான் இந்த வீடியோவோட இன்ட்ரோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த சிறுத்தையை நம்ம கரெக்டாக 10 மணிக்கு மலையிலேருந்து கீழே இறங்கும்போது இந்த சைடில் இருக்கிற இந்த ஒரு தடுப்பு சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தடுப்பு சுவர் ஓரத்தில் படுத்துட்டு இருந்ததுங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே நம்ம கீழே பயணம் பண்ணி போகிற வரைக்கும் நம்ம எதையும் பார்க்கலைங்க. அதே மாதிரி இந்த யானை நம்ம இந்த வழியில் பயணம் பண்ணும்போது பார்க்க முடியும்னு நினச்சேன். பட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க. ஆனால் அதே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து மேலே ஏறி வரும்போது நம்ம ஒரு யானை பார்த்துருக்கேங்க. சவுண்ட் கொடுக்குது. மரம் ஒரு இருங்க, நம்மளை பார்த்தா பயந்து கொடுக்குங்க.
என்னடா இந்த வழியை பற்றி இவ்வளோ சொல்கிறானே, இது எந்த வழி அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லாமல் இருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க. இந்த வழியில் பயணம் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை மட்டும் கிடையாதுங்க. லட்சக்கணக்கான மக்களோட ஆசைங்க. ஏன்னா இந்த வழியோட பேர் சொன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க. ஆஹா இந்த வழிங்களா, இந்த வழி நீங்கள் எப்படிங்க பயணம் பண்ணீங்க, இந்த வழியில் பயணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து என்னையும் கூப்பிடுங்க, நானும் ஒரு டைம் வர்றேங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வழியை பற்றி சொன்னான்னா கண்டிப்பாக நீங்களே அப்படி தான் நினைப்பீங்க. ஆமாங்க, இந்த வழி எங்கே இருக்குன்னு இப்போ சொல்கிறேங்க. இந்த வழி வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிறேன். திம்பம் மலையிலிருந்து நம்ம தாளவாடிக்கு போகிற வழிங்க. அது திம்பத்தில் இருந்து தலைமலை வழியாக தாளவாடிக்கு போகிற வழி தாங்க இந்த வழிங்க. இந்த வழி நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வழியில் ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் போகுதுங்க. காலையில் ஒரு நேரத்துலையும், மதியம் ஒரு நேரத்துலையும், சாயங்காலம் ஒரு நேரத்துலையும் இந்த வழியில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து போகுதுங்க. அந்த பஸ்ஸில் தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பயணம் பண்ணுறாங்க. அதுபோக சில மக்கள் வந்து டூ வீலர்லேயும் பயணம் பண்ணுறாங்க. அது வந்து செக் போஸ்ட்டில் உள்ளூர் மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக உள்ளே விடுவாங்க. இல்லைனா அவங்க வந்து என்ட்ரி போட்டோ இல்லை அந்த பர்மிஷன் வாங்கிட்டோ கண்டிப்பாக இந்த வழியில் வந்து அவங்க வந்துட்டு போகிறாங்க. அது வந்து காலையில் நேரத்தில் இங்கேருந்து ஏதாவது வேலைகளுக்காக வெளியே போவாங்க. அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் திரும்பி வந்துடுவாங்க. மற்ற டைம் பார்த்திங்கன்னா இந்த வழியில் எந்த உள்ளூர் மக்களையும் அதிகமாக நம்ம பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு சாலை தான் இந்த திம்பத்திலிருந்து தலைமலைக்கு போகிற சாலைங்க. இந்த சாலையில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, ஃபஸ்ட்டு வந்து பன்னாரி செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க. அது வந்து ஜென்ரல் செக் போஸ்ட்டுங்க. அங்கே வந்து நம்ம என்ட்ரியிலேருந்து போட வேண்டியது இல்லைங்க. பகல் நேரத்தில் நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு பின்னாடி நம்ம திம்பம் மலைக்கு, அதாவது 27 கொண்ட வீசிய வளைவுகள் கொண்ட மலையில் மேலே ஏறி திம்பம் மலையோட டாப்புக்கு வந்தோம்னா அங்கேருந்து ரோடு வந்து லெஃப்ட்டில் பிரியுங்க. லெஃப்ட்டில் பிரியிற இடத்துல ஒரு பெரிய செக் போஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த செக் போஸ்ட்டில் தான் நம்ம என்ட்ரி போட்டுவிட்டு, அதாவது பர்மிஷன் வாங்கியிருந்தால் மட்டும், பர்மிஷன் வாங்கினதுக்கான ப்ரூஃபோ இல்லை வந்து அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களோ யாராவது பேசணும், இல்லைனா அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும் நம்ம வந்து என்ட்ரி போட்டுவிட்டு அங்கேருந்து இந்த வழியில் நம்மளை போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. அது இந்த வழியில் நம்ம வந்து பயணம் பண்ணி போகும்போது 25 கிலோமீட்டர் போனதுமே வந்து தலைமலை வருங்க. தலைமலை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்னொரு செக் போஸ்ட் வருங்க. அதுதான் இந்த வழியோட கடைசி செக் போஸ்ட்டுங்க. அந்த செக் போஸ்ட்டில் மறுபடியும் ஒரு என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த வழியிலேருந்து வெளியேறணுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில், அதாவது நம்ம திம்பம் செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டதில் இருந்து தலைமலைக்கு முன்னாடி இருக்க செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடுறது வரைக்கும் இருக்கிற நேரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி அதுவும் இந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க. நம்ம தேவையில்லாமல் வேறு எங்கேயாவது உள்ளே போனோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வனத்துறையிலிருந்து செக் போஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கிராமம் வருதுங்க. இங்கே இருக்கிற இந்த கிராமத்தோட பேர் வந்து மாவனத்தம்ங்க. பாருங்கள், இந்த இடத்துல ரோடு வந்து ரைட்டில் போகுதுங்க. இந்த ரைட்டில் போகிற ரோட்டில் உள்ளே போனோம்னா மாவனத்தம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாங்க. நம்ம திம்பத்திலிருந்து, அதாவது திம்பம் செக் போஸ்ட்லேருந்து இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி வரும்போது ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. 3 கிலோமீட்டர் வந்ததுமே வந்து ரோடு வந்து லெஃப்ட்டில் ஒன்று பிரியுங்க. அந்த ரோடு வந்து ஒரு அநேகமாக ஒரு 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. அந்த ரோட்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு காளிதிம்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வருங்க. அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம பயணம் பண்ணி வரும்போது தான் இந்த மாமனத்தம் அப்படிங்கிற 2வது கிராமத்தை நம்ம பார்க்க முடியுங்க. இதுக்கு அடுத்து மறுபடியும் நம்ம பயணம் பண்ணி போகும்போது இன்னும் சில கிராமங்களை நம்ம பார்க்கலாங்க. அது ரோட்டு ஓரத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2 கிராமம் தெரிஞ்சதுங்க. இன்னொரு 2 கிராமம் வந்து ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு தார் ரோடு பிரிஞ்சு போச்சுங்க. அந்த வழியில் போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளிதிம்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்கலாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கிராமத்தையும் பார்க்கலாங்க.
இது எல்லாமே வந்து இந்த வழியில் இருக்குதுங்க. அதுபோக இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போகிறதுக்கு இது புலிகள் காப்பகம் அப்படிங்கிறனால, அதாவது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வண்டி எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுங்க. அதுபோக வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வழியில் வந்து அப்பப்போ வந்து அவங்க வந்து சோதனைக்காக நம்ம டூ வீலர்லையோ இல்லை ஜீப்லேயோ வந்து பயணம் பண்ணி வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வழியில் எங்கேயுமே நிறுத்தாமல் கண்டிப்பாக போகணுங்க. கண்டிப்பாக நிறுத்தினோம்னா இந்த வனத்துறையிலேருந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதை தாங்க இந்த பாதைங்க. இந்த பாதையை பற்றி சொன்னதுமே கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கலாங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு டைமு பயணம் பண்ணிங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய நண்பர்களும் எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பாதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து தெங்கு மரடா, 2வது வந்து இந்த தலைமலை வழிங்க. இந்த 2 வழியை பற்றி என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்காக நம்ம வந்து இந்த வழியில் எல்லாத்தையும் கூட்டு போக முடியாதுங்க. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பயணம் பண்ண முடியுங்க. எல்லா நேரத்துலையும் எல்லாருனாலும் பயணம் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால தான் உங்களுக்கு ஒரு இந்த வீடியோவாக பதிவு பண்ணி இந்த வழியை பற்றியும் இந்த வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் காமிச்சிருக்கேங்க. ஃபுல்லாக வந்து அடர்ந்த காடுங்க. அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஒத்தை தார் ரோடு தாங்க. அதாவது ஒன் வேங்க. இதில் ஒரு பஸ்ஸு போனால் கண்டிப்பாக வந்து பஸ் மட்டும் தான் போக முடியும். காரில் போனால் கூட நம்ம ஓரத்தில் கொஞ்சம் நிறுத்தி ஒதுங்கினா தான் அந்த பஸ்ஸே வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்ணி போக முடியுங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன சாலை தாங்க இந்த திம்பத்திலிருந்து தலைமலை வழியாக தாளவாடிக்கு போகிற சாலைங்க. இந்த இடங்களில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 சைடில் வந்து மரங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம இந்த வழியில் பயணம் பண்ண நேரம் வந்து சாயங்காலம் வந்து 3:30 இருக்குங்க. இந்த 3:30 மணிக்கு லைட்டாக வந்து மழை தூறிட்டு இருந்துச்சுங்க. நல்லா சில நேரங்களில் வந்து அதிகமாகவும் தூறுச்சுங்க, சில நேரங்களில் வந்து கம்மியாக தூறுச்சுங்க. அதிகமாக மழை வந்து தூறினப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுதான் நம்ம வந்து திம்பம் செக் போஸ்ட்லேருந்து அந்த காளி திம்பம் அப்படிங்கிற கிராமம் போகிற பிரிவு வரைக்கும் நம்ம வீடியோ வந்து பெருசாக எடுக்க முடியலைங்க. ஏன்னா அந்த இடத்துல மழை வந்து கொஞ்சம் நல்லாவே பேஞ்சுதுங்க. அதுக்கு பின்னாடி மழை கம்மியான பின்னாடி தான் நான் வந்து வீடியோவை எடுத்து உங்களுக்கு இப்போ பதிவு பண்ணி காமிச்சிட்ருக்கேங்க. ரோடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து அடர்த்தியாக மரங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற ரோடாக இருந்ததுங்க. பார்க்குறக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப திகிலாக இருந்ததுங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் நம்ம தனியாக பயணம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இல்லைங்க. ஏதாவது ஒரு நண்பர்கள் கூட நம்ம பயணம் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் தைரியமாக பயணம் பண்ண முடியுங்க. ஏன்னா தனியாக பயணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரொம்ப பயம் வந்துருங்க. அந்த மாதிரியான ஒரு சாலை தாங்க. ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னா சென்டரில் வந்து ஹெல்ப் பண்ணுறது கூட ஆள் கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு சாலைங்க இது. அதே மாதிரி இங்கே இருக்கிற கிராம மக்களோட முக்கியமான தொழில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து விவசாயம் தாங்க பண்ணி இங்கே இருக்க மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்க மக்களுக்கு சொந்தமான தோட்டங்கள் வந்து இருக்குதுங்க. அந்த தோட்டத்தில் இந்த மேக்ஸிமம் வந்து மஞ்சள், கரும்பு, வாழை இந்த மாதிரியான சில பயிர்கள் வந்து பயிரிட்டு அவங்க வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுபோக மழைக்காலங்களில் வந்து சோளம், கம்பு இந்த மாதிரியான பயிர்கள்லாம் வந்து பயிரிடுறாங்க. ஸோ முக்கியமான இது தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க. வெளி வேலைக்கு வர்றாங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க வர்றாங்க. உள்ளே கிராமத்துக்குள்ளேயே அவங்க சொந்த நிலங்களில் விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களே இந்த வழியில் மேக்ஸிமம் வந்து டூ வீலரில் சில மக்கள் மட்டும் தான் பயணம் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழியில் பஸ் வருதுங்க. அந்த பஸ்ஸில் மட்டும்தான் இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் இந்த மாதிரியான சில கிராமங்களும் இருக்குதுங்க. இங்கேயும் சில மக்கள் வந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேங்க. நம்ம மக்கள் எல்லாமே வந்து ஆக்டிவாலாம் பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக நான் வந்து இந்த 1 மாதமாக வந்து அதிகமாக வந்து வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியலைங்க. ஏன்னா நம்மளோட ஆக்டிவா வந்து கொஞ்சம் என்ஜினில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கடைசியாக வந்து நான் குன்றி மலைக்கு பயணம் பண்ண போகும்போது அங்கங்கே சில இடங்களில் வந்து நம்ம ஆக்டிவா வந்து கொஞ்சம்
ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு 1½ மாதமாக நான் எங்கேயுமே பயணம் பண்ணி போக முடியலைங்க. இந்த வீடியோவும் கூட ஒரு 1½ மாதத்துக்கு முன்னாடி நான் பயணம் பண்ணதுங்க. நம்ம நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, எப்போங்க இந்த தலமலை வீடியோவை பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. நான் போன வாரமே வியாழக்கிழமை பதிவு பண்ணுறதா அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேங்க. பட் இருந்தாலும் என்னால் பதிவு பண்ண முடியலைங்க. ஏன்னா வந்து சில ஒர்க் ப்ரெஷரும் கொஞ்சம் இருந்ததுங்க. அதுபோக சென்டரில் கொஞ்சம் உடம்பு எனக்கு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து என்னால் அதிகமாக வந்து இப்போது ஒரு 20 நாளாக வந்து வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியலைங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு சூப்பரான அப்டேட்டோட கண்டிப்பாக அடுத்து வந்து பயணம் பண்ணி போக போகிறோங்க. ஏன்னா இந்த ஆக்டிவாக வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தகராறு பண்ணுறதுனால அடுத்து ஒரு பைக் வந்து புக் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு செமையான ஒரு பைக்கில் நம்ம பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ண போகிறோங்க. அது வந்து இனி அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு கைக்கு வந்து பைக் வந்துடுங்க. பைக் வந்ததுக்கு பின்னாடி செமையாக அடுத்து ரைடெல்லாம் பிளான் பண்ணி அருமையான வீடியோக்கெல்லாம் எடுத்து பதிவு பண்ணி உங்களுக்கு தொடர்ந்து நான் வந்து காமிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேங்க. கடைசியாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கோத்தகிரிக்கு பயணம் பண்ணி அங்கே இருக்கிற சில கிராமங்களை பற்றியும் அங்கே இருக்கிற கிராமத்தில் வாழ்கிற மக்களை பற்றியும் ஒரு வீடியோ ஒன்றும் இல்லைங்க 5 வீடியோ எடுத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா வந்து 5 வீடியோவும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அதில் ஒரு வீடியோ வந்து ஒரு 100K வியூஸ் வந்திருக்குதுங்க. நல்லாவே ஓடி இருக்குதுங்க. அந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் இந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்கீங்க, வெளியே வாங்க, யானை காடுன்னு தெரியுதுலைங்க, அப்புறம் எதுக்கு இங்கெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. பார்த்தேங்க, நானும் படித்தேங்க. பட் என்னால் எதுவும் ரிப்ளை கொடுக்கலைங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள், அதாவது இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் இங்கே விவசாயம் பண்ணி இங்கே இருக்கிற விளைபொருட்களை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறதுனால தான் நம்ம வந்து நகரப்புறங்களில் நிம்மதியாக வாழ்கிறோங்க. வேணுங்கிற சில சௌகரியங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அது வந்து எல்லா இடத்துல கிடைக்குமான்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காதுங்க. இந்த மாதிரியான காட்டு பகுதியில் நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. சாதாரணமாக ஒரு பிரியாணி செய்யணுன்னா கூட அந்த பிரியாணிக்கு போடுற வாசனை திரவியங்கள், பட்டை, சோம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள், அதுபோக நம்ம நிறைய போடுவாங்க. அந்த ஜாதிக்காயோடதில் சிலதெல்லாம் போடுவோம். நிறைய இருக்குங்க. உங்களுக்கு திங்ஸ் நிறைய தெரியும் உங்களுக்குலாம். அது எல்லாமே இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே இருந்து தாங்க கிடைக்குது. அது யார் மூலமாக கிடைக்குதுன்னா இங்கே வாழ்கிற மக்கள் மூலமாக தாங்க நமக்கு கிடைக்குது. நம்ம சாதாரணமாக சொல்கிறோங்க ஒரு பிரியாணின்னு, அந்த பிரியாணிக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு இங்கே இருக்கிற மக்கள் தாங்க காரணம். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்க பயிரிட்டு குருமிளகு, அதுபோக வந்து நிறைய தானியங்கள், முக்கியமாக இன்னொன்று சொன்னோன்னா காப்பிங்க, காப்பி, டீ. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இந்த காப்பி, டீ பிடிக்காமல் இருக்குது? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. இந்த காப்பி எப்படிங்க நம்மளுக்கு கிடைக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிராமம் வந்துருக்குங்க. இந்த கிராமத்தோட பேர் வந்து பெஜலட்டி. பெஜலட்டி அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போது அடுத்து சில ஆர்பி மெண்டலில் வருங்க. அதையும் தாண்டி நம்ம வந்து பயணம் பண்ணி போகும்போது அடுத்து சில கிராமங்களில் வருங்க. ஓகேங்க, இந்த இடத்துல மறுபடியும் நான் சொன்ன தகவலை சொல்கிறேங்க. நம்ம எல்லாருமே வந்து அப்பாடா தலைவலிக்குது, ஒரு காஃபி சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க. 99% மக்கள் வந்து நினைப்பாங்க. அந்த காஃபியும் டீ நம்மளுக்கு எப்படிங்க கிடைக்குது? இங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட தோட்டத்துலேயும் இல்லை வந்து இன்னொருத்தரோட தோட்டத்தில் வேலை செஞ்சோம் அங்கே இருக்கிற காப்பி கொட்டைகளை, அதாவது காப்பி பழங்கள், காப்பி ஃபஸ்ட்டு பிஞ்சாக வருங்க, பூவில் வந்து ஒரு பிஞ்சு வருங்க, ஒரு காப்பி பழம் வருங்க. அந்த பழம் வந்து நல்லா பழுத்ததுக்கு பின்னாடி அந்த காப்பி பழத்தை பறித்து அதுக்கு பின்னாடி அந்த பழத்தை வந்து ராட்டையில் போட்டு ஆட்டி அதுக்கு பின்னாடி அங்கேருந்து காப்பி கொட்டையை எடுத்து காய போட்டுங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த காப்பி கொட்டையை வாங்கிட்டு போய் அரைச்சி அதுதான் நம்ம வந்து காப்பி தூளாக கொடுக்குறாங்க. அந்த காப்பி தூள் வந்து சாதாரணமாக நகர்ப்புறங்களில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து காப்பி வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி டீங்க, டீ இலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதுவும் நம்மளுக்கு இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இங்கே இருக்கிற விலங்குகளையும் தாண்டி விலங்குகளுக்கு மத்தியில் சிக்கி சின்ன பின்னமாகி அப்புறம் தான் நம்ம காப்பி, டீ இந்த மாதிரியான நம்ம வேணுங்கிற அத்தியாவசிய தேவைகளுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற மக்களும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்டில் வந்து ரொம்ப ஒரு திட்டுற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. பட்டு
வீடியோ பதிவு பண்ண என்ன நீங்கள் திட்டலாம், பட் அந்த மக்களை திட்டோம்னா கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த ஒரு கரெக்டான வார்த்தை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து யானைகளுக்கு மத்தியிலும், சிறுத்தைகளுக்கு மத்தியிலும், கரடிகளுக்கு மத்தியிலும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதையெல்லாம் தாண்டி அந்த சிறுத்தைகள், கரடிகள், யானைகளையும் தாண்டி அவங்களோட போராடி இங்கே இருக்கிற பார்த்தோன்னா வந்து விளைநிலங்களில் விவசாயம் பண்ணி குறுமிளகு, காப்பி, டீ, அதுபோக ஏலக்காய், பட்டை இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. எக்கச்சக்கமாக சொல்லலாங்க. அதெல்லாமே வந்து அங்கே அறுவடை பண்ணி நம்மளுக்கு வந்து அங்கேருந்து நகர்ப்புறங்களில் வந்து அனுப்புகிறாங்க. அதை வாங்கி நம்ம வந்து சிட்டிக்குள்ளே நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு டெய்லி வேலைக்கு போயிட்டு வண்டி எடுத்து கார் எடுத்து வேலைக்கு போயிட்டு வந்து ஜம்முன்னு இருக்கங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இங்கே இருக்கிற கிராம மக்கள் தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிக்கிறேங்க. ஸோ இங்கே இருக்கிற கிராம மக்கள் அவங்கள பற்றியும் இன்னும் நான் நிறைய வீடியோக்களும் பதிவு பண்ண போகிறேங்க. அதில் வந்து நான் வந்து தளரவே மாட்டேங்க, மனசு விட மாட்டேங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கிற கிராம மக்களை பற்றியும் கண்டிப்பாக அவங்களோட வழித்தடங்கள், அவங்களுக்கு வேணுங்கிற அத்தியாவசிய தேவைகள், அவங்களுக்கு தண்ணி கிடைக்குதா, கரண்ட்டு கிடைக்குதா, அவங்களோட ரோடு வசதி எப்படி இருக்குது, டெய்லி எப்படி வந்துட்டு போகிறாங்க, இது எல்லாமே நான் தொடர்ந்து வந்து இனி வீடியோ எடுத்து பதிவு பண்ணி போயிட்டே இருக்க போகிறேங்க. கண்டிப்பாக விருப்பப்பட்டவங்க பாருங்கள், படாதவங்க கண்டிப்பாக பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்டில் அந்த மக்களை வந்து மனசு நோக்கிற மாதிரி வீடியோவோட கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சகிச்சுப்பேங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மனசு நோக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லாதீங்க மக்களே. ஓகேங்க, இந்த இடத்துல நான் இந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம இப்போ தொடர்ந்து வந்து இந்த தலைமலை பாதையில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த பாதை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. அதேமாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பாதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 நிமிஷமாக பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த 47 நிமிஷம் வந்து 25 கிலோமீட்டருங்க. இந்த 25 கிலோமீட்டரில் சில இடங்கள் நான் வந்து மறுபடியும் எடிட் பண்ணி தாங்க பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தே எனக்கு வந்து 47 நிமிஷம் ஆச்சுங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. இந்த திம்பம் மலையிலிருந்து இந்த சாலையில் நம்ம 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு செக் போஸ்ட்லேருந்து அடுத்த செக் போஸ்ட்டை அடைஞ்சதுக்கு பின்னாடி அங்கே இருக்கிற தலைமலை கிராமத்தையும் அப்படியே ஒரு சின்ன கிளிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள், அந்த விவசாய நிலத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கிளிப்பாக காமிச்சிருக்கேங்க. அதே மாதிரி அங்கே இருக்க வீடுகள் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவோட எண்டில் காமிச்சிருப்பேங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நண்பர் வந்திருந்தாருங்க. அவரு கூட இன்னொரு நண்பர் வந்திருந்தாருங்க. நாங்கள் 3 பேர் பயணம் பண்ணாங்க. ஸோ இந்த வழியில் பயணம் பண்ணும்போது இந்த வழியை பற்றியும் இங்கே இருக்கிற விலங்குகளை பற்றியும் சின்னதாக டிஸ்கஸ் பண்ணிலாம் போனேங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஸுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காமிக்கலிங்க. ஏன்னா இந்த வனங்களை பற்றியும் வன விலங்குகளை பற்றியும் கண்டிப்பாக பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது இங்கே இருக்க விலங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான பாதையில் பயணம் பண்ணி நிறைய அனுபவம் எனக்கு இருக்குதுங்க. நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. நிறைய பிடிச்ச மக்களெல்லாம் பார்த்துட்ருக்கேங்க. ஸோ அவங்கள பற்றி எல்லாம் நிறைய வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. நம்ம நண்பர்கள் கூட வந்ததுனால தான் நான் வந்து லைவ் வாய்ஸ் கொடுக்க முடியலைங்க. அதனால தான் நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக நான் தனியாக போகிற எல்லா இடங்களில் வந்து லைவாக வாய்ஸ் கொடுப்பேங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது நான் கூட நம்ம நண்பர்கள் வந்ததுனால வந்து வாய்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் தனியாக கொடுத்துருக்கேங்க. இதுமாதிரி திம்பத்துலேருந்து 25 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி செக் போஸ்ட்டை அடைஞ்சதுக்கு பின்னாடி அங்கே ஒரு என்ட்ரி போட்டு தலைமலை ரீச் ஆனதுக்கு பின்னாடிங்க நம்ம நண்பர்லாம் பார்த்துட்டு அவரெல்லாம் வேலை முடிச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம வந்து இந்த வழியில் திரும்பி வர முடியலைங்க. ஏன்னா வந்து ஒரு டைம் தான் நம்மளுக்கு போகிற பர்மிஷன் கிடச்சிது. அதை நான் வந்து சாயங்காலம் 3:30 மணிக்கு இந்த வழியில் பயணம் பண்ணி போனேங்க. அங்கே நம்ம நண்பரை போய் பார்க்கும்போது 4:45 ஆயிடுச்சுங்க.
அப்புறம் அதுக்கு பின்னாடி அவர் தொழில் ரீதியாக சில விஷயங்கள பேசிட்டு இருந்தாருங்க. பேசி முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோங்க. இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் நம்ம இதே பாதையில தொடர்ந்து போய் தாளவாடிக்கு போயிட்டுங்க. தாளவாடியிலேருந்து அப்படியே நம்ம அ திம்பம், ஆசனூர், மைசூர் போகிற ரோட வந்து ரீச் பண்ணி அங்கேருந்து நம்ம ஆசனூருக்கு வந்துங்க. ஆசனூரில் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து பயணம் பண்ணி திம்பம் அடைஞ்சு திம்பத்துலேருந்து 27 கொண்டை ஊசி வளைவு கொண்ட பாதையில் நம்ம கீழே இறங்குனாங்க. இறங்கும்போது தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருந்த சிறுத்தையை பார்த்துருந்தேங்க. அதே மாதிரி இந்த திம்பம் ஆசனூர் சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது எக்கச்சக்கமான யானைகளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க. நைட் டிரைவ் கூட நான் இந்த வழியில போயிருக்கேங்க. ஒரு 2 டைம் வந்து நைட் டிரைவ் வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து சில யானைகள உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஏர் பிமெண்ட்டுங்க. ஃபஸ்ட் ஏர் பிமெண்ட்டுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 4, 5 ஏர் பிமெண்ட் வருங்க. எவ்வளோன்னு கரெக்டாக நான் கவுண்ட் பண்ணல. சில ஏர் பிமெண்ட்டெல்லாம் வருங்க. நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம திம்பத்துலேருந்து கீழே இறங்கி நம்ம பண்ணாரி செக் போஸ்ட்டை வந்து அடையும் போது நைட்டு கரெக்டாக வந்து 10:30ங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கேருந்து நம்ம பயணம் பண்ணி நம்ம காரமடைக்கு வந்தாச்சு. நம்ம நண்பர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இது மட்டும் தாங்க சொல்லியிருக்கேங்க. பெருசாக இந்த வழியை பற்றியோ இங்கே இருக்க மக்களை பற்றியோ பெருசாக இல்லை எதுவும் காமிக்கலைங்க. ஏன்னா வந்து உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கிடையாதுங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற கிராமங்களை பற்றி என்னால் பெருசாக வீடியோவிலையும் காமிக்க முடியலைங்க. இந்த வழியை மட்டும்தான் என்னால் வீடியோவில் காமிக்க முடிஞ்சதுங்க மக்களே. இந்த வழி வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வழியில் நீங்கள் பயணம் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இப்படி தாங்க இருக்கும். அதுதான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. சில இடங்களில் எடிட் பண்ணியிருக்கேன்னா அந்த இடங்களில் வந்து நம்ம பேசும்போது சில டிஸ்கஷன் இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் வாய்ஸு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து சில எடிட் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் வந்து நானே வந்து சரி ரொம்ப அதிகமாக பெருசாக எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் வந்து நானே வந்து வீடியோ பதிவு பண்ண இருந்தேன். ஆனால் அடுத்து தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போது ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்கத்தில் இருந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கேப் விட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேங்க. சில இடங்களில் வந்து தொடர்ந்து எடுத்திருப்பேன். சில இடங்களில் வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்பேங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த பாதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஓகேங்க. அடுத்து நான் இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க இன்னொரு 2, 3 வீடியோ வந்து ஒரு நைட் டிரைவ் வீடியோ அந்த மாதிரியான சில வீடியோக்குள்ளே வருங்க. அதுக்கு அடுத்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து புதுசாக ஒரு அருமையான ஒரு பைக்கில் நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோங்க. அதுக்கு பின்னாடி வர வீடியோக்கள் எல்லாமே இன்னும் ரொம்ப ஆஃப் ரோடு அந்த மாதிரியான பாதையெல்லாம் பயணம் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு அருமையான பைக் தான் நான் புக் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இனி புதுசாக பார்க்குற நண்பர்களும் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.